கோடம்பாக்கம். கோடம்பாக்கத்துக்கு ஏன் கோடம்பாக்கம் பேர் வந்ததுன்னு பாக்கலாமா? இதுக்கு ரெண்டு கதை இருக்குமா. ஒண்ணு வரலாறு சார்ந்த கதை, இன்னொன்னு புராணம் சார்ந்த கதை. சொல்லுங்க. முதல்ல வரலாறு சார்ந்த கதையை பார்க்கலாம். அந்த காலத்துல ஆற்காடு நவாப் உடைய குதிரை லாயங்கள் கோடம்பாக்கத்துல இருந்திருக்கு. அப்ப கோடம்பாக்கம் காடா இருந்திருக்கு. அதனால குதிரைங்க மேய்ச்சலுக்கு தகுந்த இடமா கோடம்பாக்கம் இருந்திருக்கு. அப்ப பேர் என்னன்னு இருந்துச்சுன்னா கோடப்பா. இது உருதுல கோடப்பா. அதுக்கு தமிழ்ல அர்த்தம் குதிரை தோட்டம். காலப்போக்குல கோடம்பாக்கமா மாறிடுச்சு. இது வரலாறு சார்ந்த கதை. இப்ப நம்ம புராணம் சார்ந்த கதையை பார்க்கலாமா? பார்க்கலாமா. புராண காலத்துல தொண்டை மண்டலத்தோட ஒரு பகுதி தான் கோடம்பாக்கம். கோடம்பாக்கத்துல சிவன் கோவில் இருக்கு. அந்த சிவனுடைய பேரு வியாப்புரீஸ்வரர் அல்லது வேங்கீஸ்வரர். இந்த ரெண்டு பேர்ல தான் அழைக்கிறாங்க. அந்த சிவன் கோவில்ல கார்கோடகன் என்ற பாம்போடைய சிலை இருக்கு. ஏன் அந்த சிலை இருக்குன்னா, கார்கோடகன் பாம்பு அந்த காலத்துல சிவனை அந்த ஸ்தலத்துல இருந்த சிவனை பூஜை பண்ணதுனால அந்த சிலை அங்க இருக்கு. அப்ப என்ன பேர் இருந்துச்சுன்னா கார்கோடகன் பாக்கம். அதுதான் காலப்போக்குல கோடம்பாக்கமா மாறிடுச்சு. மாறிடுச்சு. இதுதான் வரலாறு சார்ந்த கதை, புராணம் சார்ந்த கதை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.